ஃபாதர். எஸ் எஸ் எஸ், வாப்பா உட்காரு. என்னாச்சு? ஏன் இவ்வளவு சேடா இருக்க? எதுனா பிரச்சனையா? ஃபாதர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஃபாதர், நான் இங்கே குஷின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். பக்கத்தில் இருக்க சிட்டி ஹாஸ்பிட்டலில் அவள் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் 2 டேஸாக அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. டாக்டர்ஸ் கிட்டலாம் கூட்டிட்டு போனேன். ஆனா அவளுக்கு உடம்பு சரியாகல. மை சன், கடவுள் மேல நம்பிக்கை வை, எல்லாம் சரியாயிடும். குஷியை பார்க்க நான் வரேன். இப்ப அவ எங்க இருக்கா? ஃபாதர் ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஃபாதர், குஷிக்கு உடம்பு சரியாயிடும்ல? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஃபாதர். நீ கடவுள் மேல நம்பிக்கை வை. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது எனக்கு புரியல. ஆனா சில மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒருவேளை அவளுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் திடீர்னு ஓவர் நைட்ல வருமா என்ன? ஆனா ஒரு தடவை ப்ளீஸ் நீங்க வந்து எனக்காக பாருங்க. டோன்ட் வரி சன். ஃபாதர், குஷிக்கு என்னாச்சு ஃபாதர்? கரண், வெளிச்சம் இருக்கிற மாதிரியே ஒளி இருக்கும், அதே மாதிரி இருளும் இருக்கு. எப்படி நம்ம மனுஷங்களுக்கு ஒரு உலகம் இருக்கோ அதே மாதிரி ஆன்மாக்களுக்கும் உலகம் இருக்கு. நீங்க ஒரு சயின்ஸ் டீச்சர், நீங்க கூட இந்த விஷயத்தெல்லாம் நம்புறீங்களா என்ன? கண்டிப்பா நம்புறேன். கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு நம்புறோமோ அந்த மாதிரி ஆத்மாக்களும் இருக்கு. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா ஃபாதர், நான் குஷியை பார்த்துட்டேன். மருந்து மாத்திரையால அவளை குணப்படுத்த முடியாது. பிரேயர் தான் ஒரே வழி. எனக்கு புரியல. நீ ப்ரே பண்ணி ஆகணும். அவ உடம்புல ஆத்மா இருக்கு. வாட்? அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. குஷியோட உடம்புக்குள்ள வேற ஒரு பொண்ணோட ஆத்மா இருக்கு. அதோட குஷியை காப்பாத்துறதுக்கு எந்த வீட்டுல குஷி குடி இருக்காளோ அந்த வீட்டுக்கு நம்ம போயாகணும். குஷியோட உடம்புக்குள்ள இப்போ யாரோட ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
இவளுக்கு சரியாயிடும்ல ஃபாதர்? இப்போதைக்கு சொல்ல முடியாது. இவ உடம்புல யார் ஆத்மா இருக்கு? குஷி அப்புறம் மேரி. உங்களுக்கு மேரிய தெரியுமா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ மேரி இறந்துட்டாளா? ஆமா, மேரி இறந்துட்டா. குஷி அப்புறம் மேரி. அப்படின்னா மேரியோட ஆத்மாவா? அப்படின்னா இது மேரியோட ஆத்மாவா? एक राज हूँ बिन जिस्म की अल्फाज हूँ, जो दिल है पर धड़कन नहीं, उस दिल का मैं एहसास हूँ। मुझे भूल जा, दे दे नज़र, होगी सुबह बीत के रात, मैं तड़पता रहूं जब भी करोगी याद। मेरा नजर तुझ पे बेअंदाजा, मेरा वजूद है एक सजा। ஹலோ, நான் மேரி பேசுறேன். நீ என்ன பார்க்க எப்ப வருவ கரண்? கரண், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். ஐ லவ் யூ கரண், ஐ லவ் யூ. என்ன? நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். பேசுறதுனாலலாம் ஒருத்தர் மேல காதல்லாம் வராது. ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ப்ளீஸ் ஃபோனை வச்சிருங்க.